வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம இதை கொஞ்சம் ப்ரையாரிட்டி எடுத்து முன்னாடி நம்ம பார்க்குறோம். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இதில் இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இவங்களுக்கு Q3 ரிசல்ட் இன்னும் வரல. Q2 ரிசல்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி Q2 ரிசல்ட்டில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன், இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ ஹைலைட்ஸ் மாத்திரம் நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமாக ஷோர், ஏன்னா 2020க்கு பிறகு இவங்க ஷோரூம்லாம் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கூட ஒவ்வொரு ஷோரூம்லேருந்து இவங்களுக்கு சேல்ஸ் கூடும்போது தான் ரெவென்யூ கிடச்சி ப்ராஃபிட் வந்து பிரேக் ஈவன் ஆகும். ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். பட் ஃப்யூச்சரில் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஷோரூம் இருக்குன்னு பார்க்குறோம். இந்தியாவில் மாத்திரமே 396 கிட்டக்க ஷோரூம் இருக்குது. 396 Q2 வரைக்கும் தான். Q3யோட டீட்டெயில் இனிமேல் தான் வரும். ஸோ இப்போ Q3ல வந்து 300க்கு வந்து பார்த்தோம்னா கல்யாண் ஷோரூம்ஸ் இருக்குது. அதில் 174 வந்து ஃப்ரான்ச்சைசி ஓன்டு பை கம்பெனி ஆப்ரேஷன். அது வந்து 174 ஃப்ரான்ச்சைசி பண்ணியிருக்கிறாங்க. தென் 96 வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேடர் ஷோரூம் அப்படின்னு சொல்கிறது. கேடர் ஷோரூமில் வந்து 54 ஃப்ரான்ச்சைசி. ஸோ இப்போ இது வந்து 396 இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்லன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட 38 ஷோரூம் இருக்குது. அதான் அந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்லாம் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க ஆஃப்டர் கொரோனா. ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழலில் இவங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கூட இனிமேல் தான் ரெவென்யூ இப்போ வர ஆரம்பிச்சிருக்கும். வர ஆரம்பித்ததுக்கு பிறகு இனிமேல் பிரேக் ஈவன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து 38 ஷோரூம் மிடில் ஈஸ்டில் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏல வந்து 2 ஷோரூம் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா 6 கண்ட்ரியில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல் இவங்களுக்கு பிரான்ச் ரிசோர்ஸஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறதுனால ஃபியூச்சரில் பிரேக் ஈவன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 679 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 367ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது நியூட்ரல் ஜோன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நியூட்ரல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனில் வந்திருக்கு. பட் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அது ஃபியூச்சரில் இவங்களுக்கு வந்து அது ரெவென்யூவும் சரி, இபிஎஸும் சரி, அது ஏர்னிங்ஸும் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு அப்படியே இது வந்து இதுக்கு வந்து பை ஜோன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்போ இவங்க ஃபியூச்சரில் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது, 0.7 டாலரன்ஸில் இருக்குது. பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 40.7 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பட் இதில் காட்டுறது பிலோ இண்டஸ்ட்ரி மீடியன்னு காட்டுது. இண்டஸ்ட்ரி ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக இருக்குன்னு காட்டுது. அப்போ இவங்க இண்டஸ்ட்ரியே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுது, இல்லாட்டி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வருது, இல்லை டிக்ரீஸ்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி வந்தாலே பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது இந்த இண்டிவிஜுவல் கம்பெனி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இல்லை இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சாலும் ட்ரேடர்ஸ் கரெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அது ஈஸியாக கரெக்ஷனுக்குள்ளே தான் கொண்டு போவாங்க. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். பெக்டிடிஎம்மை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி 50 வித் இது வந்து இவங்களோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னாக்க 28% மைனஸில் போயிருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.55. ஹை வாலட்டிலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2026க்கு வந்து 28% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. சப்சிக்வெண்ட்டாக 27க்கு, ஏன்னா இது ஜூன் மாதத்துக்கு ஏப்ரலுக்கு பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்துடும். ஸோ இப்போ அந்த டயத்துலலாம் நமக்கு வந்து 2027 நோக்கி தான்
அது அதோட எஸ்டிமேஷனை நோக்கி இது போகும். ஸோ, இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, இவங்க வந்து சப்சிக்வெண்ட்டா ஒரு 25% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. 2026க்கு 28%ம் 2027க்கு 25%ம் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் 2026க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 66% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனாலும் கரெக்ஷனுக்குள்ள போயிட்டா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் குரோத் ஆஸ்பெக்ட்ல கம்மியா இருக்கு. இது வந்து நம்ம இபிஎஸ் உடைய Q2Q குரோத் ஆஸ்பெக்ட்ல கம்மியா நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்டர்னேட்டிவா நெகட்டிவ் வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ட்ரேடர்ஸ் வந்து இவங்க கரெக்ஷனை வந்து எடுத்து போறது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்க்குறோம். ஈவன் தோ இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருந்தா கூட இது வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2026க்கு முன்னாடி 2025ல ஹை லோ எப்படி செட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். 2025ல ஹை 785 795 வச்சிருக்காங்க ஜனவரி மாசம். லோ 399 மார்ச் மாசம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ மார்ச் மாசம் லோ வைக்கிறது சப்போஸ் இவனுடைய பேட்டர்னா இருந்ததுன்னா ஜனவரி ஹையோட மார்ச் வந்து லோ எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். அது பேட்டர்னா இருந்தா, அது நான் கன்ஃபார்ம் பண்ணல, பட் அது பேட்டர்னா இருந்தா 2026ல நம்ம கவனமா இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் 522. இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டை மேலே உடைக்க மாட்டாம கீழே வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஸோ இப்போ கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம கவனமா இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது S1, அதாவது சப்போர்ட் 1 பார்த்தோம்னா 250லேருந்து 354, S2 126லேருந்து 173, 173, 126 to 173. இது S2. சப்போஸ் இவன் வந்து பிரேக் பாயிண்ட் உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னாக்க R1 598லேருந்து 646, R2 814லேருந்து 918, R3 994லேருந்து 1042. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். நம்ம எந்த சைடு டைரக்ஷன் எடுத்து ட்ரெண்ட் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கவனத்தில் இருக்கோங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜனவரி மாதத்துலேயும் அவங்க ஃபஸ்ட்டே வந்து சப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க ஒருவேளை ஏர்லி ட்ரெண்டுக்கு இவங்க வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அப்படி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம வந்து சப்போஸ் இப்போ என்ன கவனமாக இருக்கணும்னா S2 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க S2 S1 இந்த ரேஞ்ச் இது நம்ம S1 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். S1 உடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரேக் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பார்ப்போம் S1ஓட சப்போஸ் திரும்புறாங்கன்னா பிரேக் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த வருஷம் 2026ல கவனமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல